இந்த கேள்வியை பாருங்கள். ஒரு பாஸ் பேப்பர் இந்தியாவில் நடந்த எக்ஸாமுக்குரியது. அப்போ இது ஒரு சராசரி கேள்வி, என்ன சராசரி சம்பந்தமான கேள்வி. அப்போ கேள்வியை பாருங்கள். 25 மாணவர்களின் சராசரி மதிப்பெண் 78.4. 25 மாணவர்களின் சராசரி மதிப்பெண் 78.4. இங்கு 96 என்ற மதிப்பெண்ணானது 69 தவறுதலாக எடுக்கப்பட்டது, தவறுதலாக கண்டறியப்பட்டது. சரியா? ஏனெனில் மதிப்பெண்களுக்கான சரியான சராசரி. சரி, சராசரின்னா என்ன கான்செப்ட்? 25 மாணவர்கள்னா 25 மாணவர்களோட புள்ளிகளையும் கூட்டி 25ஆல் பிரித்த. இப்போ அந்த 25ல் ஒன்று, உதாரணமாக 24வது 96க்கு பதிலாக 69 போட்டுட்டா, குறைச்சி போட்டிருக்கா. சரியா? அப்போ நாம் இந்த 69 எடுத்து 96 திருப்பி அதுக்குள்ளே வச்சு கூட்டணும். இப்போ கூட்டக்கொள்ள கூட்டுத்தொகை கூடுமா குறையுமா? முதலாவது கேள்வி. கூடும் என்ன? சரி, கூடுனா நிச்சயமாக 78.4 கூடத்தான் வரப்போகுது. அப்போ ஏயும் வராது, டியும் வராது, சி இல்லாட்டி பி. இப்போ பியை பார்த்தா நமக்கு ஓகே, இது 0.02 கூடி இருக்குது. சி அப்படி கூட வாய்ப்பு இல்லைண்ணே. சின்ன ஒரு டிஃப்ரெண்ட் இல்லையா? இது பெரிய டிஃப்ரெண்ட். 96க்கும் 69க்கும் இடையிலான டிஃப்ரெண்ட் எத்தனை? 96, 69, 70, 26, 27. அப்போ 27 டிஃப்ரெண்ட். அப்போ கிட்டத்தட்ட ஒன்று தசத்தில் கூடணும். அது எப்படின்னு சொல்கிறேன் நான், கணக்கை நான் பின்னுக்கு சொல்கிறேன். அப்போ விட பி. அப்போ விடையே வாயாலே இதில் கண்டுடலாம். சில நேரம் 79.48, 79.5, 79 அப்படி வந்தால் என்ன செய்கிற? அப்போ நாம் செய்து தான் எடுக்கணும். சரி, இது எப்படி மொத்த கூட்டுத்தொகையை எப்படி காணலாம்? மொத்த கூட்டுத்தொகையில் இருந்து, மொத்த மாணவர்கள எல்லா கூட்டுத்தொகையிலையும் இருந்து 69 கலட்டி 96 போடணும். அப்போ மொத்த மாணவர்களோட கூட்டுத்தொகையை காண்றதுக்கு என்ன வழி? நமக்கு தெரியும், 25 மாணவர்கள் சராசரி 78.4. இதை பெருக்குனா மொத்த கூட்டுத்தொகை வரும். மொத்த கூட்டுத்தொகை 1960. இதில் இருந்து 96 கழிச்சு 96 கூட்டணும் என்ன? 80க்கு பதிலாக 69 கழிச்சுடணும். அப்படின்டா எத்தனையை கூட்டணும்? 27 கூட்டணும் 1960. கூட்டி வார பெருமானத்தை 25ஆல் பிரிக்கிறது தான் நமக்குரிய விட. ஏன் சராசரி தானே. இப்போ பாருங்க பிள்ளையே, இது ஒரு கூட்டல். 1960 கீழ் 25, 1960 கீழ் 25 நமக்கு தெரியும் எத்தனை? 78.42. அப்போ நான் அதை அப்படியே வச்சுக்கிறேன். ஏன் அதை அழிக்கன். சரியா? விளங்கிக்குங்க. 1960 கீழ் 25 ப்ளஸ் 27 கீழ் 25 எழுதலாம் தானே. 1960 கீழ் 25 எத்தனை? அதுதான் நாம் இது செஞ்சோம். 78.4 ப்ளஸ் 27 கீழ் 25 கட்டாயம் 1 தசத்திலாம் வரும். கட்டாயம் 1 தசத்திலாம் வரும். ஏன் 27 கீழ் 25 ஒன்றுடன் 2 கீழ் 25. அப்போ 1.4. ரைட்டா? 1 கொஞ்சம் இருக்க பிள்ளைகள். 1.44 1.08 வரும் நினைக்கிறேன். சரியா? சரி, அது செஞ்சு பாருங்கள். 1.08 வரும் நினைக்கிறேன். 27 25ஆல் பிரித்தா. சரியா? சரி, இப்போ இப்படியும் காணலாம். இல்லாட்டி 1960 27 கூட்டினா 1987, அதை 25ஆல் பிரிக்கும் காணலாம். ஆகவே விட 79.48 பி. அப்போ கொஞ்சம் பிரித்தல் கஷ்டம்தான். கால்குலேட்டர் இருந்தால் ஈஸியாக செய்யலாம். இல்லாட்டி நீங்கள் என்ன செய்யணும்? பிரித்தலை போட்டு 1987 25ஆல் பிரித்து பாருங்கள். இல்லைங்களா?
நான் இங்கே செஞ்சு காட்டலை, லாங்காக போகும். இது பிரித்தல் ஜஸ்ட் மென்ஸ். நான் ஐடியாவை மட்டும்தான் சொல்ல வந்தேன். ஐடியா என்ன, ஷார்ட் மெத்தடில் செய்கிறேன்டா இதால் காணலாம். இல்லாட்டி இந்த 78.4 அப்படியே வச்சுட்டு எவ்வளோ வித்தியாசமோ அந்த வித்தியாசத்தை மொத்த எண்ணிக்கையால் பிரித்து வித்தியாசம் மைனஸாக இருந்தால் குறையும், கழிக்கணும். இது 78.4லேருந்து கழிக்கணும், வித்தியாசம் ப்ளஸ்ண்டால் கூட்டணும். இவ்வளவுதான். இதான் மிக ஷார்ட் மெத்தட். செய்தெடுக்கிறதுக்கு கூடிய ஷார்ட் மெத்தட் என்ன, நம்மளை தந்த இந்த அப்போ கடைசியாக ஷார்ட் மெத்தட்டுக்கு வருவோம். சரியா? அப்போ நமக்கு இந்த தந்த 78.4 நம்ம வச்சுட்டு 78.4 வச்சுட்டு ப்ளஸ் ஓ மைனஸ், இப்போ இங்கே ப்ளஸ் 96 69 கூடினத்தை குறைச்சி பதிஞ்சிட்டாங்க. இங்கே ப்ளஸ் மாற்றி பதிஞ்சிருந்தா 69 பதிலாக 96 மைனஸ். சரியா? அப்போ அதுக்குரியனா வித்தியாசம் 27 கீழ் மொத்த எண்ணிக்கை 25. அப்போ இதை பிரித்து வாரத்தை இதுக்கு கூட்டணும், அந்த வித்தியாசம் மைனஸ் இருந்தால் கழிக்கணும். விளங்குதா? சரி, அப்போ இதான் இவ்வாறான வினாக்களுக்குரிய விடை.